வணக்கம். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போலாமா? ஆக்சுவலா வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டயபெட்டிஸ் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு நம்ம டயட், எக்ஸர்சைஸ் அப்புறம் மெடிகேஷன்ஸ் இதெல்லாம். பட் அதுல வாக்கிங் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே ஆமா. பண்ணுது. யூசுவலா வந்து என்னன்னா, நீங்க வந்து பேசிக்கா வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங்ஸும் போவாங்க. சில ம். பேரால போக முடியாது. ஈவ்னிங் ஆக்சுவலா இப்போ போவாங்க, ரீசென்ட் நைட்டு ரிசர்ச் போவாங்க. ஆமா. ரீசென்ட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிட்டு ஒரு 60 டூ 90 மினிட்ஸ் கழிச்சு, நீங்க ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க நடந்தாலே, உங்க ம். சுகர் லெவல் டிராஸ்டிக்கா குறையுன்றாங்க. 60 மினிட்னா 1 ஹவர் 1 கழிச்சு. ஹவர். அதாவது வந்து நீங்க ஒரு அதாவது வந்து 60 டூ 90 மினிட்ஸ் 1 1 1/2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து நடக்கிறீங்க. ஏன்னா உங்க சுகர் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா, ஆ. நீங்க சாப்பிட்டு அந்த 60 மினிட்ஸ்ல தான் உங்களுக்கு சுகர் ஆமா. அப்பதான் ஸ்பைக் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ஸோ ஏறும். அந்த டைம்ல ஓகே. நீங்க நடக்கும்போது, உங்களுடைய சுகர வந்து நம்ம நம்ம கண்ட்ரோல்க்கு நடக்கும்போது கொண்டு வரும். அந்த போஸ்ட்பாண்டியல் சுகர் ஸ்பைக்க வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆவது நீங்க நடக்கிறீங்க சாப்பிட்ட பிறகுன்னா. இப்போ சப்போஸ் ஒருத்தரால ரெகுலரா 40 மினிட்ஸ் நடக்க முடியல ம். அப்படின்றவங்க, இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஹேக்கும் கூட சுகருக்கு. ஓகே. ஸோ ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 டூ 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங். நீங்க காலையிலயும் அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ், மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ், 5 to நைட் 10 மினிட்ஸே போதுமா? 5 5 மினிட்ஸே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரிசல்ட் கொடுக்குதுன்றாங்க. ஓ! இன்னும் நீங்க 10 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் தான். ஓகே. நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க இது நடக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கே டாக்டர். 100% ஏன்னா இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன் ரிசர்ச்சர்ஸ் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு ஒரு 60 டூ 90 மினிட்ஸ் கழிச்சு நீங்க நடக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நடந்தீங்கனாலே கண்டிப்பா உங்க சுகர் டிராஸ்டிக்கா குறையும். எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இது